வணக்கம். ஜனவரி 4ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 3ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 666 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தி இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 863 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தி இருக்கிறாங்க. இந்தியாவில் டிசம்பர் மாதத்திற்கான எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் 17% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. யார் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க? ஓலா எலக்ட்ரிக் தான் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க. எலக்ட்ரிக் டூ வீலர்ஸில் எவ்வளவு சதவீதம் மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்க? 40%. அவங்கள தொடர்ந்து பஜாஜ் ஆட்டோ இருக்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டர்ஸுடைய மார்க்கெட் ஷேர் கீழே போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே எக்கனாமிக் டைம் செய்தியில். ப்ளூ ஸ்டார் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2025 மார்க்கெட் ஷேர் இலக்கு அவங்க முன்ன சொல்லியிருந்தது 15% எட்டுவதுதான் இலக்காக இருக்குன்னு அதை தொடர்வதாக சொல்லியிருக்கிறாங்க ப்ளூ ஸ்டாருடைய மேனேஜ்மெண்ட். காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதே போல் அவங்களுடைய போட்டி நிறுவனங்கள் விலையை குறைக்கிறாங்க. விலையிலும் போட்டி இருக்குது. இருந்தாலும் அந்த மார்க்கெட் ஷேர் 15% எட்டுவதுதான் இலக்காக வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ளூ ஸ்டார். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் பிளாக் ராக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஜூலை மாதத்தில் 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் அமைத்திருந்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் இந்தியாவில் அமைப்பதற்கு. அதற்கான லைசன்ஸும் அதோடைய ரிக்வஸ்ட்டும் அவங்க செபி கிட்ட வைத்திருந்தாங்க அக்டோபர் மாதத்தில். செபி இன் பிரின்சிபல் அப்ரூவல் விரைவில் கொடுப்பாங்கன்னு மணி கண்ட்ரோலில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் பிளாக் ராக் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை ஆரம்பிப்பதற்காக. ஆர்த்தி சர்ஃபெக்டன்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் கவனத்திற்காக, குறிப்பாக பார்ட்லி பெய்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் கவனத்திற்காக. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸை முழு ஷேர்ஸாக மாற்றணும், ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக மாற்றணுன்ற அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. முதலும் கடைசியுமான அழைப்பு. 333 ரூபாய் கட்டி இப்போ இருக்கக்கூடிய பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸை ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக மாற்ற வேண்டும். எப்போலேருந்து ஆரம்பிக்கலாம் பேமெண்ட்? ஜனவரி 22ஆம் தேதி. எப்போ வரைக்கும்? பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் திறந்து வைத்திருக்கிறாங்க. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ்னா என்னன்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பஜாஜ் ஆட்டோ தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. ஜனவரி 8ஆம் தேதி பைபேக் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, கடந்த 2 நாட்களில் இது 2வது பைபேக்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பஜாஜ் ஆட்டோக்கு ஏற்கனவே ஒரு பைபேக் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஜனவரி 8ஆம் தேதி மேலும் அவங்க பைபேக் அறிவிச்சாங்கன்னா கடந்த 2 ஆண்டில் 2 பைபேக் அறிவித்த கம்பெனியாக இருக்கும் பஜாஜ் ஆட்டோ. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், ஜனவரி 8ஆம் தேதி பைபேக் குறித்து இந்த கம்பெனி முடிவெடுக்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. புது பிராண்டை வாங்கியிருக்கிறாங்க. மெனோ லேப்ஸ் அப்படின்ற பெண்களுக்கான பிராண்டை வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். கோல்டன் டுபாக்கோ கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கார்ப்பரேட் இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கிற கம்பெனி தான் கோல்டன் டுபாக்கோ. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, கடன் கொடுத்தவர்களின் குழு மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. அதில் இந்த கார்ப்பரேட் இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸை முடிக்க வேண்டிய தேதியை நீட்டிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி முடிவடைய வேண்டியது இப்போ மார்ச் 20 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. அதாவது 90 நாட்கள் நீட்டித்திருப்பதாக அப்டேட். இதற்கான ஒப்புதல் இப்போ NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கிட்ட பெறப்படும் சொல்லியிருக்கிறாங்க கோல்டன் டுபாக்கோ. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் Q3க்கான வால்யூம் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. வால்யூம் போன வருடம் இதே டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது, டிசம்பர் மாதம் இல்லைங்க, டிசம்பர் குவார்ட்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. முன்ன இருந்த ரேட்டிங் AA+, இப்போ அப்கிரேடுக்கு பிறகு AAA உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அவுட்லுக்னா என்ன, அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை வழங்கியிருக்கிறாங்க கிரைசில் A1+. இண்டஸ்இண்ட் பேங்க் Q3 பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் அட்வான்சஸ் 3,26,000 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20%, குவார்டர் ஆன் குவார்டர் 4% அதிகரிச்சிருக்கு. டெபாசிட்ஸ் 3,68,000 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13%, குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரிக்கின்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்.
ஆக்சிஸ் பேங்க் ஜனவரி 23ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப்பர் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ குறித்து அக்டோபர் மாதத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 2000 மில்லியன் ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஜனவரி 8ஆம் தேதி ரைட்ஸ் இஷ்யூ கமிட்டியோட மீட்டிங் நடைபெற இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூ சம்பந்தமான தகவல் அன்றைக்கி வெளியாகும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. என்ன விலைக்கு ரைட்ஸ் ஷேரை கொடுக்குறாங்க, என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க போன்ற தகவல் அன்றைக்கி வெளியிடுவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ரைட்ஸ் இஷ்யூனா பெரும்பாலும் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குறைந்த விலைக்கு ஷேர்ஸை ஆஃபர் பண்ணுவாங்க கம்பெனி. ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் ரைட்ஸ் இஷ்யூ ஒரு கம்பெனி அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாடா ஸ்டீலுக்கு கோடெக் செக்யூரிட்டிஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன பை ரேட்டிங்கில் இருந்திருக்கு, இப்போ டவுன்கிரேட் பண்ணி ரெடியூஸ் ரேட்டிங்காக குறைச்சிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 145. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 135 லெவலில் இருந்திருக்கு டாடா ஸ்டீல். வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. நவம்பர் மாதத்தில் கம்பெனி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. லேபர் யூனியன் ஸ்ட்ரைக் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு. இப்போ அந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. 43 நாட்கள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இதனால் கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் வருவாயில் 30 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 3ஆம் தேதி இந்த யூனியன் வந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து. அதானி போர்ட்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கரண் அதானி தான் இப்போ புது எம்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. கரண் அதானி வந்து கௌதம் அதானியுடைய மகன். கௌதம் அதானி தான் எம்டியாக இருந்திருக்கிறாரு. இப்போ அவருடைய பதவி என்ன, எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக அவருடைய பதவி மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதானி போர்ட்ஸ். தாம்பூர் சுகர் மில்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. பைபேக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பைபேக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 17. பைபேக் தகவலும் கொடுத்துருக்காங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாகத்தான் பைபேக் நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 1.5%. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 300 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 11% ப்ரீமியமில் நிர்ணயித்திருக்கிறாங்க பைபேக்குடைய விலை. பைபேக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்னன்னு அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பைபேக் ரேஷியோ குறித்தும் வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. NIBE லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 65,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை 675 ரூபாய் 17 பைசா. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொலான்சோ போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1290, ஸ்டாப் லாஸ் 1050. கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 307, ஸ்டாப் லாஸ் 253. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் கோத்தாரி ப்ராடக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 150லிருந்து 160, ஸ்டாப் லாஸ் 125. கனரா பேங்குக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 500லிருந்து 525, ஸ்டாப் லாஸ் 420. ஜோடியாக் எனர்ஜி லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க குஜராத் அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக, அடுத்த 5 ஆண்டில் 3000 கோடி ரூபாய் குஜராத் மாநிலத்தில் முதலீடு செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜோடியாக் எனர்ஜி லிமிடெட் குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட். BEML டைவர்ஸ்மெண்ட் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு அவசரப்பட போகிறதில்ல, அதற்கான உரிய நேரத்தில் அது செய்யப்படும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு CNBC TV 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ BEML டைவர்ஸ்மெண்ட் வந்து காலதாமதம் ஆகும் அப்படின்றது புரிந்து கொள்ள முடியுது. சூர்யா ராஷ்னி தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ஒடிசா அரசு கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 72 கோடி ரூபாய். விகாஸ் லைஃப் கேர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ராஜஸ்தானில் அவங்க புதிதாக நிலம் வாங்கியிருக்கிறாங்க. எதற்காக, விரிவாக்கம் செய்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது பாலிமர் மற்றும் ரப்பர் காம்பவுண்ட்ஸ் பிஸ்னஸ் விரிவாக்கத்திற்காகத்தான் இந்த நிலம் பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலம் வாங்குவதற்கும் அங்கே பில்டிங் கட்டுவதற்கும் 30 மில்லியன் ரூபாய் செலவு செய்கிறாங்க கம்பெனி. அதுக்கப்புறம் உபகரணங்கள் வாங்குவதற்காக 230 மில்லியன் ரூபாய் செலவு செய்ய போகிறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்த 3லிருந்து 4 மாதத்திற்குள்ளார இந்த விரிவாக்க முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு எவ்வளவு வருவாய் கூடுதலாக கிடைக்கும், 600 மில்லியன் ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க விகாஸ் லைஃப் கேர். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.